இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரீல்ஸ் போடணும்னு கற்றுக்கணுமா பார்ட் 2. ஏன்னா பார்ட் 1 நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸோ மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் எப்படி போடணுன்றத பார்ட் 1ல சொல்லியிருந்தோம். அது இப்போ பாருங்க. பார்ட் 2ல நம்ம சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ் எப்படி போடணும்னு பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு கோச்சா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர்ஸோட பெயின் பாயிண்ட் நீங்க ரிசால்வ் பண்றீங்க இல்லையா? ஒரு ஏ அப்படின்ற இடத்துல இருந்து பி அப்படின்ற அவுட்கம்க்கு போறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. ஸோ மெயினா பெயின் பாயிண்ட்ஸ்க்கும் அதோட ரீசன்ஸ் என்ன அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது பீப்புளுக்கு நீங்க அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. ஸோ நீங்க கோச் பண்ணும்போது சொல்யூஷன்ஸ் பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பா வரும். இதே நீங்க ஒரு சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ் ஓனரா இருந்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ், ஏன்னா ஒருத்தவங்க அவுட் சோர்ஸ் பண்றதுக்கு ரீசன் வந்து அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்றது கரெக்டா. ஸோ நீங்க இப்போ பெயின் பாயிண்ட்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாங்க. பெயின் பாயிண்ட்ஸோட சேர்த்து அந்த பிக்கு போக வேண்டிய தேவையான ஆப்ரேஷன்ஸ், அதை எப்படி டெலிவரி பண்ணணும், டெலிவரியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதை ஹைலைட் பண்ணுங்க. அதை நீங்க ஹைலைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. பிகாஸ் இங்க எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணலாம், அவங்க கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க, டெலிவரி எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருக்குன்ற கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வரும். அண்ட் மெயினாக நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்தீங்க, ஒரு டியூட்டராக இருந்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் தான் மேட்டர் த மோஸ்ட். ஸோ இன் திஸ் கேஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மெத்தட்ஸ், நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க் ஏபிசி மட்டும் சொல்லிக் கொடுங்க. பேலன்ஸாக உங்களோட பெய்ட் ப்ரோக்ராம்ஸ் சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது பிஸ்னஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எந்த பிஸ்னஸ்க்கு மிஸ் பண்ணேன், எனக்கு எந்த பிஸ்னஸ்க்கு என்ன டைப் ஆஃப் ரீல்ஸ் போடணும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 3ல உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் தமிழ் என்டர்பிரனர் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க.